ஃபுட்பால் மேட்சுக்கு போகிறோம். செலவழித்து டிக்கெட் வாங்கி நாங்கள் ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு நாங்கள் போகிறோம். போகும் பொழுது கால்பந்து போட்டிக்கு நாங்கள் போகிறோம். போகும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற காரியம் எதுவாக இருக்கும்? சந்தோஷம். மிக நல்ல சந்தோஷம். அது முக்கியமாக இந்த இடத்துக்கு போறோம்னு சொன்னால் மிகவும் பிடித்தது ஒரு ஒரு காரியம், ஒரு பிடித்த ஒரு டீமுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் பணம் செலவழித்து நேரம் செலவழித்து மிகவும் எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்து அந்த இடத்துக்கு நாங்கள் போறோம். போயிட்டு அது வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ, அந்த மேட்சுக்கு போவதனால எங்களுக்கு கிடைக்கிற ஃபீலிங் என்னன்னு சொன்னால் என்ன என்ன இதுன்னு சொன்னால் ஃபீலிங். அதாவது என்ன எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் சந்தோஷம் கிடைக்குது, ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்குது. அதை குறித்து பேசும்படியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அடுத்த நாள் நாங்கள் வேலை தலங்களுக்கு போகும் பொழுது அடுத்த நாள் அதை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அந்த போட்டிக்கு நாங்கள் கால்பந்து போட்டியில நாங்கள் பங்கு பெற்றுவதன் மூலமாக முக்கியமாக பயன்படக்கூடியவர்கள் யாரா இருக்கும் என்று எண்ணி பார்ப்பமாக இருந்தால், அந்த முக்கியமாக பயன்படக்கூடியவர்கள் அந்த இடத்துல விளையாடுபவர்கள், அந்த ஆட்டத்தில் பங்கு பெற்றுகிறவர்கள், அந்த ஆட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தான் அதுக்குரிய முழு பலனையும் அடைகிறார்கள். நான் கால்பந்து நான் நான் ஒரு ஃபேன் இல்லை. நான் மான்செஸ்டர் பகுதியிலிருந்து பேசுகின்ற பொழுதிலும் கூட நான் கால்பந்தில் எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. ஆனால் எனக்கு அந்த சிந்தனை எனக்கு வந்துச்சுது. இந்த எனக்கு அன்பானவர்கள் இந்த இடத்துல வந்து தினந்தோறும் கூடுகிறார்கள். அப்ப அதற்கு மெருகூட்டும்படியாக அடுத்த கட்டத்தில் நான் என்ன பேச முடியும்? அப்ப நீங்கள் இந்த இடத்துல வந்து அமைதியை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள், நல்லதொரு உணர்வு எங்களுக்கு கிடைக்குது, ஒரு புத்தி தெளிவு கிடைக்குது, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எல்லா அலுவல்களையும் விட்டு ஓய்ந்து இருக்கும்படியாக நான் ஒரு வழிநடத்தல் இந்த இடத்துல இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப எங்களுக்கு கிடைக்கிறது என்ன? அந்த அவ்வளவு உணர்வுகளும் சந்தோஷங்களும் அமைதி நிலையும் சமாதானமும் எங்களுக்கு கிடைக்குது. அடுத்த கட்டமாக எங்களுக்கு என்ன, எங்களுக்கு இது கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் என்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால், நான் அதாவது நீங்கள் செய்கின்ற முறையில இருந்து எந்த விதமான ஒரு வேறுபாட உண்டு பண்ணும்படியாக அல்ல, எனக்கு தெரிந்த சில காரியங்களையும், நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், நான் பயிற்சி செய்த காரியங்களையும் நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது மாத்திரமே. இப்படியான ஒரு தியான நிலைகளை நானும் பயிற்சி பண்ணுவதுண்டு. வணக்கம். மரணம் நமது வரிசையில் வந்து கொண்டு இருந்தாலும் ஒத்திகை பலமுறை அரங்கேறி விடுகின்றது. உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். இன்று புதன்கிழமை 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு. யூகே நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் யூகே நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையிடம் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் நிரலாக தியானத்தை ஜெகா மாஸ்டர் வழிநடத்துவார். சொற்பொழிவு கர்ணராஜா ஜோர்ஜ் என்பவரால் நடாத்தப்படும். சொற்பொழிவு ஸ்டில்னஸ், அமைதி என்றும் கூறலாம். சொற்பொழிவாளரை தாரா அறிமுகப்படுத்துவார். இப்போது இந்த தியானத்தை வழிநடத்துமாறு ஜெகா மாஸ்டரை அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி.
சமா மாஸ்டர், அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். எமது எண்ண அலைகள் தணிந்த அமைதியான நிலை என்பது இதெல்லாம் என்று இதை சொல்லலாம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் தப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது நமது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தளத்தை தாரா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி நவிலும் நேரம் இது. நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். நன்றி நவிலும் நேரம் இது. முதல் பிரபஞ்சத்திற்கு நன்றியை கூறிக்கொள்வோம். பிரபஞ்சத்தின் நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். உதவும் கரங்களுக்கான நன்றி கூறல் ரெக்கார்டிங் செய்த பவானிக்கும், மியூசிக் போட்ட தாராவுக்கும், தியானத்தை வழிநடத்திய ஜெகநாதன் மாஸ்டருக்கும் எங்களது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இப்போது எமது சொற்பொழிவு ஸ்டில்னஸ். இந்த சொற்பொழிவை ஆற்ற இருப்பவர் ரத்னராஜ் ஜோர்ஜ். இவரை அறிமுகப்படுத்த தாரா வந்துள்ளார். Let's welcome George Ratnaraj. His topic is on stillness. George works for the Manchester Council
in homelessness, supporting residents with complex and high needs like mental health, substance misuse, aggression, and antisocial behavior issues, suicidal and domestic violence. He is a pastor, but not religiously minded. He helps people in need of physical, emotional, and spiritual deliverance. Thank you. Over to you, George. தேங்க்யூ டாரா. நன்றி டாரா. முதற்கண் என்னை இந்த இடத்துல எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். முதற்கண் இந்த என்னை அனுமதித்த இந்த காரியத்தை செய்யும்படியாக அனுமதித்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு நான் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த அழைப்பை ஏற்படுத்தின திருமதி சண்முகநாதன், அதாவது தமா மாஸ்டர், நாதன் மாஸ்டர், அவங்களுக்கும் நான் என்னுடைய அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் தொடங்குவதற்கு முன்பதாக சொல்லக்கூடிய காரியம் என்னென்று சொன்னால், எத்தனை தசாப்தங்களாக, அதாவது ஆண்டாண்டு காலமாக மேற்கத்திய தேசங்களில் இருக்கிறவர்கள் மிகவும் துல்லியமாக செந்தமிழ்ல பேசுவது மிகவும் சந்தோஷமாக இருக்குது அதை கேட்கும் பொழுது. ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை, நாங்கள் இப்ப வந்த நாங்கள். ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு பேசுவதற்குரிய தன்மை எங்களுக்குள்ள இல்லை. அதனால என்னை அனுமதிக்கவும் சாதாரண முறையில் பேசும்படியாக, சாதாரணமான வழக்க தமிழில் பேசும்படியாக அனுமதிக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஈடாக நான் அப்படி பேசுவதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் விட்டுருவேன். அதனால நான் வழக்கமாக எங்களோட வீட்டு தமிழ்ல நான் பேசுறேன். முயற்சி செய்து நான் நல்ல தமிழையும் பேச பார்க்கிறேன். இறைவனுக்கு நன்றி. நான் உங்களுக்கு தெரியாத காரியம், உங்களுக்கு நான் இந்த தலைப்பை தமா மாஸ்டர் அவர்கள் சொல்லும் பொழுது, டாரா மாஸ்டர் அவர்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். இது ஒரு தெரிந்த விடயம். அதை நாங்கள் பயிற்றுவிக்கிற நாங்கள் தினந்தோறும் பயிற்சி செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறதே என்று சொல்லி உங்களுக்கு உடனடியாகவே உங்களுக்கு ஒரு மைண்டில் உங்களுக்கு வந்திருக்கும். அது உண்மைதான். அப்ப எனக்கும் ஒரு கேள்விக்குறி. நானும் நேற்றைய தினத்தில் நான் சற்று நேரம் நான் கலந்து கொண்டேன். உங்களுடைய நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொழுது அவ்வளவு இதை விட நான் என்ன அதிகமாக பேச போறேன் என்றது போல இருக்குது. அப்ப நீங்க செய்கின்ற காரியத்துக்கு ஒரு மெருகூட்டும் வழியில் அல்லது அது இன்னும் அதை ஊக்குவிக்கும்படியான ஒரு காரியத்தை, அல்லாட்டிக்கு இன்னும் எங்களுக்கு அதுல ஒரு தெரிவு, அதாவது அவேர்னஸ் இன்னும் கொடுக்க முடியுமான்னு சொல்லி முயற்சி செய்து அந்த வகையில நான் பேசும்படியாக நான் இந்த வேளையில நான் இருக்கிறேன். மிகவும் ஒரு அருமையான ஒரு காரியம். நாங்கள் முதலாவது நாங்கள் மற்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு, எங்களோட அலுவல்கள், வேலைகள், வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து நேரம் ஒதுக்குறீங்க. நேரம் ஒதுக்கி இந்த இடத்துல தளத்துல வந்து இருக்கிறீங்க. இருந்து குறிப்பாக அந்த அரை மணி நேர தியான நிலைக்குள்ள நீங்க போறீங்க. தியானம் செய்யும் பொழுது திரு ஜெகநாதன் மாஸ்டர் அவர்கள் சொன்னது போல பிராணனை குறித்து, அந்த பிராணனின் மேல, அதாவது மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லி அவர் இப்பவும் குறிப்பிட்டிருந்தார். மிகவும் ஒரு அருமையான ஒரு விஷயம். அப்ப இந்த காரியம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நிலையில, வாழ்க்கை பயணத்துல, வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல நிச்சயமாக இந்த காரியம் உதவி செய்யறதாக இருக்கிறது. உதவி செய்யற ஒரே காரணத்தினால்தான் தினந்தோறும் இந்த இடத்துல வந்து நீங்க 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இந்த இடத்தை நீங்க ஒதுக்கி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லை. இப்ப நான் இன்றைய நாள்ல அதுக்கு இன்னும் அதிகமாக சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், எனக்கு ஒரு இருதயத்துல தோன்றிச்சுது. அதாவது நாங்கள்
ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு போகிறோம். ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு போகிறோம். செலவழித்து டிக்கெட் வாங்கி நாங்கள் ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு நாங்கள் போகிறோம். போகும் பொழுது கால்பந்து போட்டிக்கு நாங்கள் போகிறோம். போகும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற காரியம் எதுவாக இருக்கும்? சந்தோஷம். மிக நல்ல சந்தோஷம். அது முக்கியமாக இந்த இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் மிகவும் பிடித்தது ஒரு காரியம், ஒரு பிடித்த ஒரு டீமுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் பணம் செலவழித்து நேரம் செலவழித்து மிகவும் எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்து அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். போயிட்டு அது வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ, அந்த மேட்சுக்கு போவதனால எங்களுக்கு கிடைக்கிற ஃபீலிங் என்னன்னு சொன்னால் என்ன இதுன்னு சொன்னால் ஃபீலிங், அதாவது என்ன எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் சந்தோஷம் கிடைக்குது, ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்குது. அதை குறித்து பேசும்படியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அடுத்த நாள் நாங்கள் வேலை தலங்களுக்கு போகும் பொழுது அடுத்த நாள் அதை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அந்த போட்டிக்கு நாங்கள் கால்பந்து போட்டியில நாங்கள் பங்கு பெற்றுவதன் மூலமாக முக்கியமாக பயன்படக்கூடியவர்கள் யாரா இருக்கும் என்று எண்ணி பார்ப்பமாக இருந்தால், அந்த முக்கியமாக பயன்படக்கூடியவர்கள் அந்த இடத்துல விளையாடுபவர்கள், அந்த ஆட்டத்தில் பங்கு பெற்றுகிறவர்கள், அந்த ஆட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தான் அதுக்குரிய முழு பலனையும் அடைகிறார்கள். நான் கால்பந்து நான் ஒரு ஃபேன் இல்லை. நான் மான்செஸ்டர் பகுதியிலிருந்து பேசுகின்ற பொழுதிலும் கூட நான் கால்பந்தில் எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. ஆனால் எனக்கு அந்த சிந்தனை எனக்கு வந்துச்சுது. எனக்கு அன்பானவர்கள் இந்த இடத்துல வந்து தினந்தோறும் கூடுகிறார்கள். அப்ப அதற்கு மெருகூட்டும்படியாக அடுத்த கட்டத்தில் நான் என்ன பேச முடியும்? அப்ப நீங்கள் இந்த இடத்துல வந்து அமைதியை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள், நல்லதொரு உணர்வு எங்களுக்கு கிடைக்குது, ஒரு புத்தி தெளிவு கிடைக்குது, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எல்லா அலுவல்களையும் விட்டு ஓய்ந்து இருக்கும்படியாக ஒரு வழிநடத்தல் இந்த இடத்துல இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப எங்களுக்கு கிடைக்கிறது என்ன? அந்த அவ்வளவு உணர்வுகளும் சந்தோஷங்களும் அமைதி நிலையும் சமாதானமும் எங்களுக்கு கிடைக்குது. அடுத்த கட்டமாக எங்களுக்கு என்ன, எங்களுக்கு இது கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் என்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால், அதாவது நீங்கள் செய்கின்ற முறையில இருந்து எந்த விதமான ஒரு வேறுபாட உண்டு பண்ணும்படியாக அல்ல, எனக்கு தெரிந்த சில காரியங்களையும், நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், நான் பயிற்சி செய்த காரியங்களையும் நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது மாத்திரமே. இப்படியான ஒரு தியான நிலைகளை நானும் பயிற்சி பண்ணுவதுண்டு. அப்ப நாங்கள் இந்த நிலைமைக்கு வரும் பொழுது, இப்ப எங்கள் எல்லாருக்கும், இந்த இடத்துல கலந்து கொள்கின்ற எங்கள் எல்லாருக்கும் ஒரு தேவைகள், மனப்பாரங்கள், கவலைகள், சில விருப்பங்கள் எல்லாமே எங்களுக்கு இருக்கு. நாங்கள் இந்த அமைதி நிலையில வந்து நாங்கள் இதுல அமரும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு இருப்பிடத்திலிருந்து இன்னொரு இருப்பிடத்துக்குள்ள போறோம். அதாவது ஆங்கிலத்துல realm என்று சொல்லி அழைப்பார்கள் இல்லையா? ஒரு வலயத்திலிருந்து இன்னொரு வலயத்துக்குள்ள போகிறோம் என்ற ஒரு அவேர்னஸ், ஒரு சிந்தனைய உங்களுக்குள்ள கொண்டு வருவீர்களாக இருந்தால் அது நல்லாக இருக்கும். அதாவது நாங்கள் இவ்வளவு அலுவலில் இருக்கிறோம், ஆனா வந்துட்டு நாங்கள் அதுல உட்கார்ந்து நாங்கள் இனிமேல் போக போற ஒரு இடம், அந்த இடம் ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வலயம், ஒரு ஆளுகைக்குள்ள நாங்கள் போறோம். அதாவது சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், அது எப்படி குறிப்பிடப்பதன், நீங்கள் அமைதலாக இருந்து, நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் இறைவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. சங்கீதம் என்ற ஒரு புத்தகத்துல சொல்லப்படுது. நீங்கள் அமைதியாக இருந்து, அமைதலாக இருந்து நீங்கள்
இறைவனை அறிந்து கொள்ளுங்கள், நானே இறைவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுபோல விடுதலை பயணம் என்ற ஒரு புத்தகத்திலிருந்து சொல்லப்படுகிறது. எப்படியாக இருக்கும் என்றால், யுத்தம் என்னுடையது, நான் அதை பார்த்து கொள்ளுவேன், நீங்கள் அமைதலாக இருங்கள். அதாவது ஒரு வெர்ஷன்ல பார்ப்போம், நீங்கள் சும்மா இருங்கள் என்றது போல இருக்கும். அப்ப நீங்களும் நானும் இன்றைய நாள்ல ஒரு இருந்த நிலை, அதாவது நீங்கள் வளமையாக இருக்கின்ற நிலைமை எப்படி என்று சொன்னால், நாங்கள் அமைதலாக இருக்கிறோம், ரிலாக்ஸாக இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம், உங்களுடைய உங்களுடைய சிந்தனையில வரக்கூடிய காரியம், நான் இன்றைய நாள்ல நான் போய் அமைதியாக நான் இருக்க போறேன். ஒரு இடத்துல இருந்து, அதாவது இவ்வளவு பிரச்சனையிலிருந்து இருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன். அதாவது நீங்கள் என்ன நடக்குது என்று சொன்னால், நீங்கள் நேச்சுரல்ல இருந்து, இயற்கையில இருந்து, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸுக்குள்ள, சூப்பர் நேச்சுரல் ரல்முக்குள்ள, சூப்பர் நேச்சுரலான ஒரு ஆளுகைக்குள்ள, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆளுகைக்குள்ள நீங்க எட்டி பார்க்கிறோம். உண்மையில சொல்ல போனால் எட்டி பார்க்கிறோம். அதான் எங்களுக்கு தெரியும், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாம் அவர்கள் அந்த அதுக்குள்ளேயே அவர்கள் வாழுகிறார்கள். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் ரால்ம், அந்த ஆளுகைக்குள்ளேயே அவர்கள் வாழுகிறார்கள். அதனால அவர்களுக்கு பசி எடுக்கிறது இல்லை, அவர்களுக்குள்ள நோய்கள் வராது. பசி இல்லாவிட்டால் நோய்கள் வராது என்றால் அவங்கள் ஆல்ரெடி அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட. அதனால இப்ப நாங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எட்டி பார்க்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு முயற்சி, அந்த அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு வலயத்துக்குள்ள போவதற்கான ஒரு முதல் படியாக இந்த அமைதி நிலை காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்ப நாங்கள் எங்களுடைய எல்லா அலுவல்களையும் நாங்கள் விட்டு, நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்கள் எப்படி செய்து பாருங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு, எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனா இன்றைய இது பிரார்த்தனை அல்ல, ஆனால் நான் அமைதியா இருக்க போறேன். நடைமுறையில நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இன்றைய நாளே காலையில ஒரு குடும்பத்துல ஒரு வாக்குவாதம் வந்திருக்கலாம், ஒரு பிள்ளையுடைய சூழ்நிலையை குறித்து ஒரு போராட்டமான ஒரு மனநிலைமை வந்திருக்கலாம், ஸ்கூல்லையோ அல்லது வேலை தளத்துல இருந்தோ, அல்லது எங்களுக்கு ஒரு 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 சேலஞ்ச், ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்கலாம். வந்திருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன இருக்கும்? எங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கலாம், அல்லது ஒரு பயம் இருக்கலாம், அல்லது எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். எப்படி அதற்கு பதில் சொல்ல போறோம், எப்படி அதற்கு முகம் கொடுக்க போறோம் என்றெல்லாம் சில சிந்தனைகள் இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்ய போறோம்? நாங்கள் இந்த இடத்துல இருந்து நாம் அமைதியாக அவை அனைத்தையும் நான் ஒப்படைக்க போறேன். இறைவனிடத்தில் நான் அதை ஒப்பு கொடுத்து நான் அமைதலாக இருக்க போறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவி கிடையில வருகின்ற ஒரு வாக்குவாதம், அதை அப்படியே இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் அமைதலாக, பிள்ளையுடைய சூழ்நிலைகள், நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வசனம் அப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் எல்லாருமே மனுஷர்கள் முகத்தை பார்ப்பார்கள், முகத்தை காண முடியும், ஆனால் இறைவனோ எங்களுடைய உள்ளங்களை அறிகின்றவர். அப்ப நாங்கள் எல்லாரும் இன்றைய நாள்ல நாங்கள் எங்களின் வடிவாக நாங்கள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும்படி இன்றைய நாள்ல நாங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் உள்ள இருக்கின்ற போராட்டங்களும் உள்ள இருக்கின்ற தேவைகளும் அது இறைவன் ஒருவரே அறிந்திருப்பார். அப்ப அதனால நாங்கள் அவை அனைத்தையும் எடுத்து எங்களுக்கு அந்த இன்றைய நாள்ல சொல்லக்கூடிய காரியம், முதலாவது அந்த அமைதி நிலையில அந்த அவேர்னஸ். அதாவது இன்றைய நாள்ல நான் நேச்சுரல்ல தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஆனால் அந்த இயற்கையிலிருந்து நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்க போறேன். என்ன? நான் அமைதியாக இருக்க போறேன். அப்ப நாங்கள் கேட்டுக்கொண்ட ஒரு வசனத்தை, யுத்தம் என்னுடையது, நான் பார்த்துக்கொள், அந்த சூழ்நிலையை நான் பார்த்துக் கொள்ளுவேன், அந்த உனக்கு வந்த போராட்டத்தை நான் டீல் பண்ணுவேன். உன்னுடைய பிள்ளையை குறித்து எந்த விதத்திலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் நான் என்ன செய்ய போறேன், அதையும் நான் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சக்தியினிடத்தில், இறைவனிடத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்டு நான் அமைதலாக நான் இருக்க போறேன். அமைதி நிலை, ஸ்டில்னஸ், பி ஸ்டில் என்று சொல்லப்படுகிறது. அமைதியாக இருக்க போறேன், சும்மா இருக்க போறேன்.
ஒரு நிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெகநாதன் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது மூச்சு, அந்த மூச்சுல பார்ப்போமாக இருந்தால் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அவர் பிராணன், அந்த மூச்சு சிந்தனைகள் அங்கால போகும், அதை நீங்கள் மூச்சுக்குள்ள நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி. அதாவது அவருடைய சொல்லுகிறதுடைய அர்த்தம் எப்படி இருக்குமான்னு சொன்னால், மைண்ட் பிளாங்காக இருக்கணும். ஆங்கிலத்துல மைண்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லலாம். அப்போ அதான் நாங்கள் நாங்கள் வருஷா வச்சிருக்கணும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், நான் ஒன்றும் சாப்பிடல, தண்ணி மாத்திரம் நான் குடிக்க போறேன், அல்லது ஒரு நேரம் தண்ணியும் குடிக்க ஏதோ சம்திங் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன வருது, வறுமை, வயிற்றுல ஒரு வறுமை வருது. அதுபோல எங்களுடைய சிந்தனையில ஒரு வறுமை வர வேணும் என்று சொல்லும் பொழுது அது பயிற்சியினால் தான் வரும். நாங்கள் பேச முடியும், நான் கதைக்க முடியும், உரையாட முடியும். அது பயிற்சியினால் வரக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் கூட எங்களை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கடத்துவதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஊடகமா இருக்கு. அதுல நான் தேர்ச்சி பெற்றவன் என்று சொல்லவில்லை, நான் அறிந்ததை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு கொஞ்ச நேரம் இருக்க முடியும், ஒரு சற்று நேரம். எங்களுக்கு தெரியும், இன்றைய நாளில் நாங்கள் பயிற்சி செய்யும் பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாங்கள் அமைதி நிலை இருக்கும் பொழுது மைண்ட் அங்கால ஓடும், இங்கால ஓடும், அப்படி ஓடும், இப்படி ஓடும், அல்லாட்டி ஏதாவது ஒன்று ஓடும், அல்ல லைட்டை பார்ப்போம், இல்லை ஏதாவது ஒரு சம்திங். ஆனா இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் பிளாங்க். வெறும் பிளாங்காக்கி நீங்க இருந்து பாருங்க. ஜெகநாதன் மாஸ்டர் அவர் சொன்னது போல மூச்சு அது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். மூச்சு ஆட்டோமேட்டிக்காக இலகுவான முறையில டீப்பான ஒரு பிரெத் வர்றதை நான் உணர்ந்திருக்கிறேன். அது எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது. பாருங்க, எல்லாத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய அனுமதியோடு வேணுமென்று சொன்னால், மியூசிக் இல்லாமல் ஒரு நிமிஷம் நாங்கள் வேணுமென்று சொன்னால் பிற்பகுதியில் நாங்கள் முடிக்கும் பொழுது நாங்கள் ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷம் அதை நாங்கள் செய்து ஒரு பயிற்சி பண்ணி பார்ப்போம். எல்லாம் ஃபுல் பிளாங்க், அதுக்கு மேலே எங்களுக்கு செய்ய முடியாது. இது இந்த அரை மணி நேரம் கூட நாங்கள் எல்லாருமே செய்த இந்த காரியம் இது ஒரு பயிற்சி. அதுல என்ன எங்களுக்கு கற்றுக்கொள்கிறோம், இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அதை செய்ய முடியும், நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது செய்ய முடியும் என்று சொல்லி. அப்ப இன்றைய நாள்ல அமைதி, பி ஸ்டில்னஸ், அதனுடைய நோக்கம், எங்களுடைய நோக்கம் கொண்டு வர்றோம். நான் எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன், இறைவனுடைய பாதத்தில் வைத்து நான் அமைதியாக நான் காத்திருக்கிறேன். அந்த ஒரு உள் சிந்தனையோட, ஒரு அவேர்னஸோட நீங்கள் செய்து பாருங்க. நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிரதிபலன் நான் அனுபவித்திருக்கிறேன். அதாவது எல்லாத்தையும் பாரம் கொடுக்கிறோம், பாரம் கொடுத்துட்டு நாங்கள் இறைவனுடைய பந்தியில அமைதலாக இருக்கிறோம். இருக்கும் பொழுது மற்ற பக்கத்தால் அடுத்த சைட் எங்களுக்கு காரியங்கள் எல்லாம் அப்படியே சோல்வாகி இருக்கிறத எங்களால், சில சூழ்நிலைகள் எங்களால நாங்கள் தலை போட்டால் அல்லது வாய் போட்டால் அது இருக்கிற சூழ்நிலையை விட இன்னும் அதிகமான பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்துடும். அப்ப அதுக்கு என்ன செய்ய முடியும், நாங்கள் அமைதலாக இந்த காரியங்களை நாங்கள் அந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் செய்யும் பொழுது விளைவு, பலன், ரிசல்ட் எங்களுக்கு ஷுவராக எங்களுக்கு இருக்கும் அடுத்த சைடுல. ஆனால் எங்களுடைய சிந்தனை என்றால், எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நோக்கம், ஏன் இந்த காரியத்தை, ஏன் நான் இந்த ஃபுட்பால் இதை செய்வேன்னு சொன்னால், உங்களுக்கு நான் சொன்ன பலன் அடைகிறோம். உலகாலம் நீங்கள் இதை செய்தீங்க, ஆனால் இது நான் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், போகும் பொழுது ஒரு பலனை அடைய போறீங்க. ஒரு கிழமை, 2 வாரம், 1 மாதம், நான் இந்த நோக்கத்துக்காக, இந்த நோக்கம் இல்லை, எங்களோட மைண்ட் வறுமையாகத்தான் இருக்க போகுது, எம்டியா இருக்க போகுது. ஆனால் அந்த அமைதி நிலையை நான் காக்கிறேன். ஏனென்று சொன்னால், இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்த என்ற வியானசோடு இருக்கும் பொழுது அந்த குறிக்கப்பட்ட காலங்களுக்குள்ள சில காரியங்கள் நடந்தேறுவதை நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அதை நீங்களும் செய்து பார்க்கும்படியாக நான் உங்களிடத்தில் ஊக்குவிக்கிறேன். அது இது நான் குறிக்கப்பட்டு சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், அது ஆன்மீகத்துக்குரியது, ஆத்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு காரியத்தை நான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு தெரிந்த காரியம், ஏற்கனவே நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது நீங்கள் நிறைய பேர் இது நீங்கள் பயிற்சி செய்திருப்பீங்க,
முயற்சி செய்திருப்பீங்க, கற்றுக்கொண்டிருப்பீங்க. ஏற்கனவே நிறைய பேர் இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு நிச்சயமாக பயிற்றுவித்திருப்பார்கள். நான் மீள சொல்லுவேன், மீள அது நான் உங்களுக்கு ஒரு ஒரு ரீகேப் என்றது போல இருக்கிறது இந்த நாள்ல. அடுத்தது எங்களுடைய இயற்கையான ஒரு வாழ்க்கை, சாதாரணமான ஒரு வாழ்க்கை நிலையிலும் கூட இந்த நிலையிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளுகின்ற இந்த அமைதி நிலை, அதை நாங்கள் அப்பியாசப்படுத்தும் பொழுது, அதாவது எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வேலை தளங்கள், அல்லது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில ஆம், ஆஹ், ஆஹ், வார்த்தை எப்படியாக எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆம், அமைதியாக இருந்தால் அவர்கள், நாங்கள் மூடர்களாக இருக்கின்ற வேளையிலும் கூட மற்றவர்கள் இவரோட ஞானி என்று சொல்லி எண்ணுவதற்கு எதுவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நாங்கள் அமைதியாக இருந்தால், ஓ இவனோட ஞானியாக இருப்பான், ஆனால் எங்களுக்கு விஷயம் தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு அது பேசுவதற்கு என்று சொல்லாம் தெரியும், அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கலாம். நாங்கள் இப்படியே நாங்கள் அமைதியாக இறைவா பார்த்து கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் பார்க்க, ஓ இவ்வளவு சொல்லியும் இவர் பேசாமல் இவர் ஒரு ஞானியாக இருப்பார், அல்லது இவருக்கு ஏதோ ஒரு ஒரு பக்க பலம் இருக்கிறது, அதனால தான் என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்கள் மற்றவர்களுக்கு அப்படியான ஒரு அபிப்பிராயத்தை கொடுப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கு. அப்போ அந்த அமைதி நிலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரியத்தை நாங்கள் இந்த இடத்திலும், இந்த நீங்கள் பயிற்றுவிக்கின்ற காரியத்திலும், நீங்க வளமையாக செய்ய போன்ற செய்து கொண்டிருக்கின்ற காரியத்திலும் அந்த ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் வைத்து, அதாவது ஒரு அவேர்னஸை கொண்டு வந்து, நான் இயற்கையிலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்குள்ள நான் போகின்றேன், எல்லாவற்றையும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் அமைதியாக இருக்க போறேன், அதனால் வருகின்ற விளைவு நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது, எங்களுடைய இயற்கையாக எங்களுக்கு வரக்கூடிய சகல போராட்டமான சூழ்நிலைகளிலும் கூட இங்க கற்றுக்கொள்கின்ற காரியத்தை நீங்கள் அப்பியாசப்படுத்தி பாருங்க, அமைதியாக இருந்து பாருங்க. உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் நினைப்பதை விட உங்களுக்கு சாதகமாக வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். இரண்டாவது காரியம். அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மூன்றாவது காரியம் என்னென்று சொன்னால், அந்த பிராணன், அந்த மூச்சை நாங்கள் இயலுமான அளவு மிகவும் எல்லாவற்றையும் அதாவது நான் சொன்னேன், வயிற்றை வறுமையாக்குவது போல எங்களுடைய சிந்தனைகளை, கண்களை மூடினவர்களாக சிந்தனைகளை நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு, நாங்கள் அதாவது ஜெகநாதன் ஐயா சொன்னது போல பிராணனுக்குள் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன, நீங்க பிராணன் தண்ட பாட்டில் உங்களுக்கு வரும். பிராணன் அடி ஆழத்திலிருந்து உங்களுக்கு மூச்சு கரண்டிட், அது கட்டாயம் வரும். எப்ப வரும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்க முழுவதுமாக நீங்கள் அமைதி நிலைக்கு கொண்டு வரும்படியாக. அப்ப என்னுடைய இந்த சிறிய உரை நான் முடிப்பதற்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய காரியம், ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் மியூசிக் வேண்டாம், 2 நிமிஷம் கண்களை மூடினவர்களாக நாங்கள் ஒரு 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 அந்த நான் சொன்ன அந்த நிலைக்கு இந்த நேரத்தில் நீங்க நான் சொன்னதை நீங்க பயிற்றுவிச்சு பாருங்க. அதாவது நான் எல்லாவற்றையும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சமூகத்துக்குள்ள நான் கொண்டு வருகிறேன், இறைவன் பார்த்து கொண்டு வந்து நான் அமைதியா இருக்கப்ப, ஆனா ஒரு சிந்தனையும் இருக்க வேண்டாம். ஒரு சிந்தனையும் இராதபடிக்கு 1 நிமிஷம் நாங்கள் அமைதலாக இருக்க முயற்சி செய்வோம். உங்களை அறியாம மூச்சு வருகிறத நீங்க பார்ப்பீங்க. அடி ஆழத்திலிருந்து நல்ல டீப் லாங் பிரெத் எங்கிருந்து வருதுன்னு தெரியாத மாதிரி வர்றதை நீங்க பார்ப்பீங்க. பயிற்சி விட்டு பாருங்க. 1 2 3 என்று சொல்லும் பொழுது 1 2 3 நாங்கள் பயிற்சி விட்டு பார்ப்போம். அதுக்கு பின்பதாக மாஸ்டர்ஸ் எடுத்து நடத்துவாங்க.
நன்றி. நன்றி ஜோர்ஜ். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் செய்வீங்கன்னு பார்த்தா கடைசியா நீங்க செய்யுங்க. இப்போது இவரது சிறப்பான உரையை பாராட்டி 60 கரகோஷம் செய்து வரவேற்போம். நிச்சயமாக நல்ல உரையாக இருப்பதால் கரங்கள் எழுந்து விட்டன. முதலாவதாக டாக்டர் நவர்ணம் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். இன்று ராஜ் அவர்கள் ஒரு அருமையான தலைப்பு அமைதி. அமைதிதான் தியானத்துக்கு வழி. தியானம் என்பது அமைதி என்று யோகசுவாமி கூறியிருக்கிறார். யோகசுவாமி அவர்கள் சும்மா இரு, ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்போ முடிந்த காரியம், நாம் அறியோம். அவருடைய மகா வாக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் அது கருத்து இருக்கின்றது. எப்போ நாங்கள் எல்லாம் தெரியும் என்று தெரியவில்லை என்று உணர்கின்றோமோ அப்பொழுது எங்களுக்கு ஞானம் பிறக்கலாம். பரமஹம்சர் யோகானந்தர் அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் நான் படித்துக் கொண்டு வரேன். அவரும் கூறியிருக்கிறார், நாங்கள் கடவுளில் சரணடைய வேண்டும், அடைந்து எல்லாம் அவன் செயல் என்று உணர்ந்து நாங்கள் செய்கிற காரியம் எல்லாம் கடவுளை நினைத்து செய்யும் பொழுது நாம் நிரந்தரமாக தியானம் செய்கிறோம் என்று அவர் கூறுகிறார். நித்திரைக்கு போகும் பொழுதும் அந்த தியான நிலையை நினைத்து நித்திரை கொள்ளும் பொழுது நித்திரையிலேயும் தியானம் செய்யலாம் என்று கூறுகிறார். அதனால இந்த அமைதி தியானம் நாம் கடவுளை அடைகிறதுக்கு ஒரு வழி என்று கூறிக்கொண்டு உங்களுடைய உரையை பாராட்டி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி நவம் மாஸ்டர். அடுத்து தன்குகனை அழைக்கின்றோம். நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையில் அருமை. நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நீங்கள் அந்த தமிழ் அப்சல்யூட் ஸ்டில்னஸ் என்றதை தமிழில் கூறினால் சும்மா இருத்தல் தான் அந்த சரியான தமிழ். அதை பற்றித்தான் நீங்கள் பேசியுள்ளீர்கள். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் கூறி முடிக்க விரும்புகிறேன், நேரம் எடுக்காமல். இந்த அருணகிரிநாதர் என்பவர் அவர் ஒரு இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது பல அவர்களுக்கு பெண்களில் கூட நாட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வர்த்தக்காரனாய் வந்துட்டார், பெண்களை நாடினதாக. அப்போ ஒரு கட்டத்தில் அவர் அதை உணர்ந்து அவரது சகோதரியார் அதை கூறியபடியால் திருவண்ணாமலையில் உள்ள கோபுரத்தில் ஏறி தற்கொலை செய்வதற்காக ஏறி அதிலிருந்து விழுந்தார், கோபுரத்தில் இருந்து. இப்ப அந்த கோபுரம் இருக்கின்றது, போனா நீங்க பார்க்கலாம், அக்களி கோபுரம் என்று கூறுவார்கள். அந்த கோபுரத்திலிருந்து விழுந்த உடனே அங்கு அண்ணாமலையார் வந்து அவரை காப்பாற்றவில்லை, முருகன் வந்து அவரை கையில் ஏந்தினார். ஏந்தி போட்டு அப்ப இவருக்கு அது ஒரு வியப்பாக இருந்தது, என்னண்டா இவர் முருகன் வந்து என்ன ஏந்தினார் என்றுட்டு. அப்ப அவர் திகைத்து போனார். கோபுரத்திலிருந்து விழும் பொழுது அவ்வளவு திகைப்பு இருக்கும், முருகன் ஏந்தியது இன்னும் கூடுதல் திகைப்பு. அப்ப முருகனிடம் கேட்டார், நான் என்ன செய்கிறார் என்று. முருகன் சொன்னான், சும்மா இரு. அதற்காகத்தான் அந்த பாடலை பாடினார். சும்மா இரு என்று அது சொன்னதுமே அம்மா பொருள் என்றும் அறிந்திலேனே. அம்மாண்டா ரெண்டு மீனிங். அம்மா பொருள்ண்டா பெரிய பொருளை நான் அறிய முடியாமல் இருக்கின்றது, அம்மா எனக்கு அந்த இருக்கு விளக்கமே இல்லை. அதாவது என்னென்றால் சும்மா இருப்பது அரிது, மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் என்பதை அவர் கூறி வைக்கின்றார். அந்த சும்மா இருத்தலை நாங்கள் எய்துவோமா இருந்தால் நாங்கள் ஒரு தூய நிலையை அடையலாம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி காங்கோகனேசன் மாஸ்டர். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி.
முதல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது நீங்கள் இந்த தலைப்பை தெரிவு செய்தீர்களா? இல்ல நீங்க சொன்னீங்க தாரா மாஸ்டர் கேட்டதன் பேரில் அல்லது அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணீங்கன்னா நான் மிச்சத்தை சொல்றேன். நீங்க தெரிவு செய்தீங்களா அல்லது கேட்டதன் பேரில் பேசுனீங்களா? இருக்கு இல்லையா? இவர் தான் தெரிவு செய்தார். அன்மியூட் பண்ணுங்க. நீங்க தெரிவு செய்தீங்களா அல்லது உங்களை கேட்டுக்கொண்டதன் பேர்ல பேசுனீங்களா? ரத்னராஜ் வால்யூம் வர இல்ல. Oh, அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். he's unmuted. அன்மியூட். சத்தம் வர இல்ல. இந்த கேள்விக்கு பயந்து போயினார். மியூட் பண்ணிட்டேன். Okay. Oh, wait, hold on one second. Try again. இப்ப விளங்குதா? Yeah. Oh. Okay. நான் நினைக்கிறேன் ஹோஸ்ட் மியூட் பண்றபடியால் எனக்கு உடனடியாக வர முடியாமல் இருக்குது. இல்ல நான் தான் அதை தெரிவு செய்தேன். அப்ப இது ஒரு அமைதியான இந்த நீங்க செய்யறதுக்கு இணங்க அப்படியான ஒரு தலைப்பு வந்துச்சுது. அப்ப அதுக்கு மெருகூட்டும் வழியில எனக்கு தெரிந்ததை நான் பகிர்ந்து கொள்வோம் என்ற நிலையை நான் எடுத்தேன். ஏன் நான் அதை கேட்டேன்னு சொன்னா சிந்திக்க தூண்டுறது. இப்ப எந்த சிந்தனையே தூண்டி விட்டுது. நான் ஒரு சொல்ல கவனிச்சொன்னு வரேன். நான் ஸ்டில்னஸ் சொன்னா ஆப்போசிட் மூவ்மெண்ட் சொல்றது, அது பிசிக்கலா சொல்றது தான் ஆப்போசிட் மூவ்மெண்ட். அது ஸ்டேஷனரி என்று சொல்வார்கள். அப்ப நாங்கள் பிசிக்கலா சுவாசிக்கிறது அதை ஸ்டேஷனரி சொல்றே இல்லை, அரெஸ்ட்னு சொல்லுவார்கள் மெடிக்கலியா, கார்டியக் அரெஸ்ட், ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்னு சொல்லி. அப்ப மனம் வந்து யோசிச்சேன், இதெல்லாம் இப்பதான் யோசிச்சேன். ஐ நெவர் தாட் லைக் பிஃபோர் அன்டில் யூ இந்த பேச்சை கேட்டுட்டு. அப்ப யோசிச்சேன், மனத்தை நாங்கள் அரெஸ்ட் என்று சொல்றே இல்லை, அன்கான்சியஸ் என்று சொல்லுகின்றோம். ஏனென்று சொன்னால் மனம் என்று சொல்லிக்கல when we become unaware, அப்ப unconscious, unaware. ஆனா நாங்கள் ஸ்டில்னஸ் என்று நாங்கள் சொன்னால் how do we know we are in stillness? We are aware of it. Meaning counting go. So if you are aware of your still, that means your mind is active. So அதுக்கு தான் தன்னை மறந்த நிலை என்று சொல்லுது. தன்னை மறந்த நிலை, you don't know who you are. டைம் போறதே தெரியாது சொல்லுவாரு. தன்னை நான் நினைச்சேன் ஒரு half an hour இருந்தேன்னு பார்த்தா அது 3 மணி நேரம். ஸோ தட் மீன்ஸ் சமீபத்தில் நான் பார்த்தேன், இந்த டைம் என்றது பிகாஸ் எங்கட மனம் டிக் பண்ணி கொண்டு இருக்கிறது தான் டைம் போறது தெரியுது. இல்லை நீங்க மணிக்கூட பார்த்து கொண்டு இருக்கணும். அதர்வைஸ் how do you know the time is moving? Because your thoughts are moving in forward. I read very recently. நான் ஏன் சொன்னா நீங்கள் அந்த வறுமை என்று சொல்ல பாவித்தீர்கள், மனம் பிளாங்க். அப்ப நான் யோசனை சோதனையில போய் நீங்கள் ஒன்றும் ஆன்சர் தெரியாட்டி மைண்ட் பிளாங்க் என்றுவார்கள். இன்டர்வியூல கேள்வி கேட்டா மைண்ட் பிளாங்க் என்று சொல்லுவார்கள். நீங்க திருப்பி கவனிங்கோ, அதாவது உங்களோட அறிவு கட்டே இல்லை. எந்த விஷயம் உங்களுக்கு அறிவு கட்டே இல்லை என்றோன்னு யுவர் மைண்ட் இஸ் பிளாங்க். இங்கதான் அந்த பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு எட்டி பார்க்கிறேன்னு சொல்லிக்க நான் யோசிச்சேன், எங்கட அறிவும் எண்ணமும் எப்பொழுதும் எட்டி பார்த்து கொண்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் பெற்றோட வாழுகின்றோம், ஃபேமிலியோட வாழுகின்றோம். அப்ப ஃபேமிலியில எங்க பிள்ளை செய்த உடனே மனம் சும்மா இருக்காது, எட்டி பார்த்து கொண்டு இருக்கும். பற்றி இல்லாத இடத்துலயும் எட்டி பார்க்கும். இது நான் முந்தி ஒரு ஜோக்ல படிச்சேன் நான். அதாவது நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு ராங் டிரெக்ஷன் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு தெரியாது. ராங் டிரெக்ஷன் கொடுத்து சொல்ற நீங்க இந்த வழியால போங்க, உங்களோட மனம் உடனே பட்டாரண்டு இன்டர்வியூ வேண்டாம். அப்படித்தானே? அப்ப பற்றி இல்லாட்டியும் மனம் எட்டி பார்க்கறது, இதெல்லாம் மனதின் இயல்பு. அதுக்குதான் இந்த தாய்மானவர் சொல்றோம் அறியேன் பராபரணின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அப்படி இருக்க முடியுமா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, லைஃப் போக முடியுமா? இதெல்லாம் வாதுக்காக சொல்ல வெரி இன்ஸ்பயர், சிந்திக்க தூண்டுற டாக். அப்ப நாங்க தியானத்துல தன்னை மறந்த நிலையை அடைந்தால் மற்றபடி நாங்க நினைக்கிறோம் மூச்சை கவனிக்கிறதே ஒரு எண்ணம் தானே. எவ்வளவு நேரமா இதை கவனிக்க மூச்சுக்கு அது டைம் போறது தெரிகிறது. பிகாஸ் we are aware of it. அப்ப நாங்க தன்னை மறந்த நிலையை அடைந்தால் அதுல பிரச்சனை சொன்னா தன்னை மறந்த நிலையை அவங்களோட வில் பவர் இழக்கிறீர்கள். You might jump into the fire or these are the limitations. நீங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கணும். உங்களை பேப்பரத்துக்காக சொல்ல இல்லை, இதுதான் உண்மை யதார்த்தம் சொல்லிக்கல. இந்த காலையிலேயே சொன்ன மாதிரி கிடந்தது, யதார்த்த உண்மையா தேடி கொண்டிருக்கிறதா ஞானம். எனக்கு எல்லாம் தெரிஞ்சவனு சொல்ல இல்லை, ஐ am also still searching for it. அப்ப காலையில பஞ்சாச்சரமா சொன்ன மாதிரி கிடந்தது, ஞானம் என்றது எதுலேயும் ஒரு டவுட் இல்லாம தெளிவாக இருக்கிறது தான் ஞானம். ஆனா நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு நினைச்சு போட்டு இவர் பிள்ளையா சொல்றாரு, இவர் விவாதிக்கிறான்னு சொன்னால் we lost the plot. அந்த வேர்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன், lost the plot ன்னு சொல்லி. எந்த நோக்கத்துக்கு போறோமோ அதையே நான் கைவிட்டுட்டோம். நன்றி. Thank you for your talk. I did appreciate it. நன்றி ஜெகா மாஸ்டர். ஜெகா மாஸ்டர் நெடுகிலும் முப்படுத்தார். அவர் இந்த தியானத்தளத்தில் இருக்கிறார், ஆனால் அகராதி தான் கதைப்பார்.
அதற்கு பக்கத்திலேயே டிக்ஷனரி இருக்குமென்று நம்புறேன். எனிவே நாங்க இங்க ஆன்மீகத்துல கதைக்கிறோமா விஞ்ஞானத்துல கதைக்கிறோமா எங்களுக்கு தெரியாது. நீங்க கதைச்சது சரி. நீங்க அவரைத்தான் கோட் பண்ணி கதைச்ச. நீங்க அடுத்து கலா மகாலிங்கம் அவர்களை அழைக்கின்றேன். என் பேரு நன்றா இருக்கிறது. ஆனால் நினைவு இந்த தலங்களுக்கு கொண்டு போய் இருக்கிறது. அவருக்கும் தலத்துக்கும் போல அருமையான பேரு அருமையாகவே நன்றாக இருக்கு. எங்களிடம் அம்மாவுக்கும் இதே போல உடல் ரெண்டு வந்த வணக்கம். நன்றி அம்மா. இது கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்தது. ஓகே, நன்றி அம்மா. உங்களோட இது வந்து கிளியர் இல்லாமல் இருந்தது. அடுத்த முறை பார்த்து செய்யுங்க. அடுத்து ஷான் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வரதா சண்முகநாதன் நீங்க சொல்ல போறீங்களோ? கையெழுத்துறீங்களோ? சொல்லுங்க. நன்றி. உங்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இன்று எங்களுக்கு உண்மையாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற இந்த தியானத்தை நன்றாக விளங்கப்படுத்தினார் இன்றைக்கு எங்களுடைய ஜார்ஜ் ரத்னராஜ். அவருக்கு அவர் அதற்குள்ளே போய் அதற்கு வெளியே வந்து அதன் பயன் என்ன என்றெல்லாம் சொல்லி 6 தளங்களிலே விளங்கப்படுத்தினார். இந்த முறையிலே நாங்கள் இயற்கை நிலையில இருந்து அதற்கு மேற்பட்ட ஒரு நிலையில போக முயற்சிக்க வேண்டும் என்று முதலிலே கூறினார். அடுத்ததாவது எங்களுக்கு எல்லோருக்கும் என்று நினைக்கின்றேன், இதிலே வந்து சேருபவர்கள் எல்லோருக்கும் எங்களை விட மேலான சக்தி, அதை இறைவன் அல்லது இறை என்று கூறுவோம், அல்லது பிரபஞ்ச சக்தி என்றுதான் வச்சுக் கொள்வோம். அந்த சக்தியிடம் எங்களை கையளிக்க வேணும். அப்படி கையளித்தால் எங்கள் பொறுப்பு, அந்த பாரம் நீங்கும் என்று அவர் கூறினார். மூன்றாவதாக மூச்சை கவனித்தல் என்றால் அது நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அதோடு அதனை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் எங்கிருந்தாலும் இந்த விதமான பயிற்சியை மேற்கொண்டோமானால் எங்களுக்கு நிச்சயம் அதனாலே அமைதி கிடைக்கும் என்று கூறினார். அடுத்தது 5வதாக திரும்பவும் அதை சொன்னார். காரியங்கள் செய்யும் போது அமைதி நிலையை அடைய மீண்டும் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். இறுதியாக அபியாசப்படுத்த வேண்டும், அமைதி நிலையை அடைய வேண்டும் என்று திரும்ப திரும்ப எங்களுக்கு உதாரணமும் காட்டி அந்த ஃபுட்பால் விளையாடுகிற விஷயத்திலே அங்கே செய்து கொண்டிருப்பவர்கள் தான் அதை அனுபவிக்கிறார்கள். நாங்களும் தியானத்தை செய்து கொண்டே இருக்கிறோம், அதன் பயனை நாங்கள் அனுபவிப்போம். நன்றி ஜார்ஜ். உங்களுக்கு நன்றி அம்மா. நீங்க அந்த சாராம்சம் அந்த ஜூஸ் எடுத்திருக்கிறீங்க. நன்றி. நீங்க தானே பயன்பட்டு இருக்கிறீங்களேன்னு. அடுத்து நான் ஒரு சின்ன அட்வர்ட் சொல்லிட்டு விட என்னென்னா 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு சண்டே ஹைபார்க்ல நாங்கள் எல்லோரும் கூட இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் பத்ரிஜியின் மகள் இந்தியாவிலிருந்து எங்களை பார்க்க வருகின்றார். அந்த வைப்ரேஷன் எடுக்கிறக்காண்டி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து காணப்போகின்றோம். எல்லோரும் உங்கள் பெயரை கொடுத்து கொண்டால் நாங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து 5/5/25 தேதி ஜோகர் சுவாமியில் குரு பூசை
பரீட்சை நடைபெற உள்ளது. அதில் பங்கு பெற்ற இருப்பவர்கள் தங்கள் பெயரை கொடுத்து என்ன செய்ய போறீங்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட ஒத்துழைப்பை வரவேற்கின்றோம். Sugendra Thamrakumar, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜார்ஜ் ரத்னராஜ் ஐயா அவர்கள் இந்த அமைதி ஸ்டில்னஸ் பற்றி கூறின எல்லா கருத்துக்களும் மிகவும் நன்றாக இருந்தது. நான் அந்த நீங்கள் கடைசியாக கூறின மூச்சை கவனித்து கொண்டிருங்கள், அப்போது உங்களுடைய அடிவயிற்றில் இருந்து அந்த மூச்சு வாரது தெரியும் என்று கூறினீர்கள். நான் எப்பவும் மெடிடேஷன் செய்ய மூச்சைத்தான் கவனிக்கிறேன். ஆனா இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த மூச்சை கவனிக்க எனக்கு அந்த அடிவயிற்றில் இருந்து மூச்சு வாரது தெரிந்தது. ஆனா அப்படி செய்யும் போது எங்கட மனம் அந்த மூச்சுல தானே கவனத்தை செலுத்துறோம். அப்ப அந்த மனம் ஸ்டில்லா இல்லைன்னு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கேட்க ஆவலாக இருக்கிறேன். நல்ல கருத்து. அந்த கருத்தை ஜெகநாதன் ஐயாவும் குறிப்பிட்டிருந்தார். அப்ப நான் சொன்ன காரியம் நீங்கள் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தால் நீங்கள் மூச்சில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லி, நீங்கள் மூச்சில் கவனம் செலுத்த வேண்டாம். கவனம் செலுத்தாமல் நீங்கள் வெறுமையாக, அதாவது சும்மா இருத்தல். இப்ப நான் ஒரு சாதாரணமான ஒரு முறையில பேசின இதுக்கு அன்பார்ந்தவர்கள் மிகவும் மெருகூட்டி விட்டார்கள். இது ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் ஆக்கி விட்டது நான் அல்ல, இந்த இதுக்கு பின்பதாக வந்தவர்கள் நல்ல ஒரு ஸ்பீச் ஆகி நல்ல ஒரு கருத்தோடு அவர்கள் கருத்து சுருக்கத்தை சொல்லியிருந்தார்கள். அப்ப அந்த எங்களுடைய கவனம் அதுல அல்ல, கவனம் வெறுமை, ஒன்றுமே இல்லை, பிளாங்க் என்ற நிலையில நாங்கள் இருக்கும் பொழுது நீங்க சொல்லுவது சரி. ஆனால் அந்த நிலையில நாம தொடர வேணும். நாங்கள் அதை பயிற்றுவிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு இதுல எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். இந்த இது நீங்க சொல்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அந்த நேரத்துல எங்களுடைய மனம் இதுக்குள்ள போகுது என்பதை நான் அறிகிறேன். ஆனால் அதுக்குள்ள போகும் பொழுது இடையே எங்களுக்கு நல்ல ஆழமான நல்ல ஒரு டீப் பிரெத் வருகுதே என்று சொல்லி நாங்கள் நினைச்சிட்டு திருப்பவும் அதுல கவனத்தை செலவழிக்காமல் மீண்டுமாய் மனசை இழுத்து அப்படியே நீங்க ஒருமைக்குள்ள நீங்கள் கொண்டு போக முயற்சிக்கும்படியாக நாங்கள் எல்லாருமே முயற்சித்தான் நல்லா இருக்கும். அதைத்தான் நாங்களால சொல்ல முடியும். உங்களுக்கு அந்த நிலையை அடைய விரும்புகின்றோம் இல்லையா? முதல் நாங்கள் தொடக்கிறோம், எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அந்த நிலையை அடைந்ததற்கு தெரியும், அந்த நிலையை கொஞ்சமாவது அடைய விரும்புகின்றோம். கொஞ்சமாவது அடைய விரும்புகிறோம். அதான் நான் குறிப்பிட்டு சொல்ல, அதை ஆழமாக செய்யும் பொழுது சூப்பர் நேச்சுரல். அது அடுத்த வலயம், அது அடுத்த வலயத்துக்குள்ள போகும் பொழுது அது இன்னும் நாங்கள் ஆழமாக பேச வேண்டி இருக்கும். உண்மையை சொல்ல போனால் அதுக்குள்ள போகும் பொழுது நாங்கள் உலகமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஆவிக்குரிய நாங்கள் எல்லாமே ஃப்ளஷில் இருக்கிறோம். ஆனால் வேர்ல்டு கண்ணுக்கு தெரியாத வலயத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கிறோம். அந்த பிரவேசிக்கும் பொழுது அதுல நல்ல சக்தி, தீய சக்தி என்ற எல்லா சக்திகளும் அதுக்குள்ள இருக்குது. அப்ப அதனால நாங்கள் இதை ஒரு முயற்சி நிலையில இருந்து கொண்டு நான் ஏற்கனவே அவர்கள் சொல்லுவது போல நாங்கள் ஒரு கரை நிலையில் இருந்தது நல்லதென்று நான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். என்ற ஆழங்குழுக்குள்ள போகும் பொழுது நாங்கள் சித்தர்கள் அல்ல, முனிவர்கள் அல்ல, நாங்கள் சாதாரணமான உலக வழக்கிலிருந்து நாங்கள் இப்படி இருப்போம். திடீரென்று எங்களுக்கு கோபம் வரும். அப்ப நாங்கள் அந்த நிலையிலிருந்து அங்க போகும் பொழுது நாங்கள் வேற இதோளுக்குள்ள போவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நான் இந்த ஸ்பிரிட் வேர்ல்டுல இருக்கிற நல்ல சக்திகள், பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. அப்ப நாங்கள் அந்த நிலையில இருந்து கொண்டு நாங்கள் அதோளுக்குள்ள போக முயற்சி எடுக்கும் பொழுது நாங்கள் வேற இதால தாக்கப்படுறதுக்குரிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. அதனாலதான் நாங்க சொன்னோம், நாங்கள் ஒரு மாணவர்களாக இருந்து நாங்கள் போயிட்டு நாங்கள் வருவது எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்துக்குள்ள நீங்கள் கூறுவது உண்மைதான். என்ன மியூசிக் போட்டுட்டு பத்ரிஜி இப்ப மியூசிக் போட்டுட்டு நாங்கள் மெடிடேஷன் செய்யும் போது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த மியூசிக் போறதே எங்களுக்கு தெரிகிறது. அது அந்த நிலையத்தான் நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி.
நன்றி சுகேந்திர மாஸ்டர். டாக்டர் சதமோன மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு, அருமையாக இருந்தது. பலரும் பல கருத்துக்கள் குறிப்பிட்டால் இந்த சும்மா இரண்டு யோகசுவாமி சொன்னதை நாங்கள் சில இடங்களில் கதைக்கும் போது சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சும்மா இரண்ட மீனிங் வந்து நாங்கள் முயற்சி செய்து அந்த அமைதி நிலைக்கு போறது தான் இந்த சும்மா இரு. அதைத்தான் வடிவாக யோகசுவாமி சொன்னது, அதான் டாக்டர் நவரத்னம் மாஸ்டரும் சொன்னது, விளங்கப்படுத்தினது. கண்குவனேசனும் அதே ஐடியாவை சொன்னவர். எனக்கும் அதில் நல்ல நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நாங்கள் பொறுமையாக அமைதியாக இருந்து இதை தொடர்ந்து செய்தால் அதில் கணக்க பயலன் இருக்கு. ஜோர்ஜ் ரத்னராஜ் அவர்கள் கணக்க காலம் தியானம் செய்தவர் போலத்தான் அவர் இன்றைக்கு கதைச்சதில் பார்க்க அவருக்கு அனுபவம் இருப்பதாகத்தான் எனக்கு புரிகிறது. அருமையாக இருந்தது. நீங்க அருமையாக விளங்கப்படுத்தினீங்கள். மற்றது நான் இதில் நிகழ்ச்சி நிலையம் நாளை நிகழ்ச்சி நிலையம் கூற வேண்டியுள்ளது. அதை கூறிப்போட்டு மற்ற ஆட்களை கதைக்க விடலாம். நாளை காலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை 8:45 மணிக்கு வழக்கம் போல இசை தியானம் நடைபெறும். 9 மணிக்கு சரோஜினி நலந்துவன் மாஸ்டர் யோகா அண்ட் மைண்ட் செஷன் என்ற வகுப்பை நடத்துகிறார். ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்து 10 மணிக்கு இசை தியானம் நடைபெறும். 11 மணிக்கு பிரமிட் மாஸ்டர் சந்திரகலா மாஸ்டர் பேச இருக்கும் தலைப்பு ஆர் ஆல் கோட்ஸ். 8 மணிக்கு வழக்கம் போல சதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நிகழ்ச்சிகளில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இனிமேல் நீங்கள் சாரா மாஸ்டர் நீங்கள் டாக்டர் சவித்து வந்திருக்கேன். வணக்கம். மன்னிக்கவும் வீடியோக்கு வர முடியவில்லை. சிறப்பான பேச்சு சிறப்பு பேச்சாளரால் என்று வழங்கப்பட்டதை நான் வடிவாக பார்த்தேன். நல்ல சிறப்பாக இருந்தது. நானும் வந்து அமைதி ஏதாவது குழப்ப நிலை வந்தா அல்லது தாங்க ஏதோ அதிகூடிய சந்தோஷம் அதிகூடிய கவலை வரும்போது அமைதி குழப்பப்படும். நான் என்ன செய்வேன், உடனே நான் செய்யறது விரதம் இருப்பேன். சாப்பிடாம இருந்து கொண்டு நான் அந்த திருப்பி ஒரு நிலை தியானம் இருப்பேன். அப்படித்தான் இந்த வகையிலும் ரெண்டு நிலைமையால குழப்பப்படுவேன். அதிகூடிய சந்தோஷம் வரும், அதிகூடிய கவலை வரும். அப்ப அமைதிக்கு போக வேணும் அண்டா டக்குன்னு இப்படி ஒரு நிலையை இப்படித்தான் செய்து சில வெற்றிகளை கண்டிருக்கிறேன். அதால உங்களோட இதையும் என்னுடைய வாழ்க்கையையும் அப்படியே மச் பண்ணி பார்த்தனா நல்ல பொருத்தமாக இருந்தது என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சிவச்சந்திரகம் மாஸ்டர். வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். ஜோர்ஜ் அவர்களே, மிகவும் அற்புதமாக நீங்கள் செயல்முறையிலே எங்களுக்கு பிராக்டிக்கல் ரீதியாக அதை நீங்கள் எடுத்து கொண்டு வந்த முறை மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுக்கு எமனது நன்றிகள். நானும் வீடியோவுக்கு வர முடியவில்லை, மன்னிக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் இப்படித்தான் ஒரு நண்பர் ஒரு ஆள் அன்றைக்கு போன கிழமை நான் கழிச்ச போது சும்மா இருந்து சொன்ன உடனே அவர் சொன்னார், தான் எப்போதும் பீச்சில் நான் தன்னுடைய நண்பரோட போய் சும்மா தான் இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் அதற்கு பேர் தான் விளங்கப்படுத்தினேன். என்ன சும்மா இருந்து சொல்ற இந்த விஷயம் என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்தினா பார்த்தேன். நீங்கள் இப்பொழுது அந்த விடுதலை பயண நோக்கத்தில் அதை பற்றி சொன்னீங்க. அதே நான் அந்த விடுதலை பயணம் அந்த நூலை எழுதின மோசஸை பற்றி யோசிச்சு பார்க்கின்றேன். அவர் 40 நாள் சும்மா இருந்திருக்கின்றேன். அதுக்கு பிறகு இந்த மக்களை 25 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் என்று சொல்கிறார்கள். முற்றுமுதாக கணக்கு பார்க்கின்ற பொழுது 25 லட்சம் மக்கள் வருகிறார்கள். அவர்களை 40 வருடங்கள் வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வருவதற்கு அவர் சும்மா இருந்து 40 நாள் தியானம் செய்த மட்டும் அப்படி இருந்திருக்கலாம் என்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் 40 நாள் இதே மாதிரி தியானம் செய்திருக்கின்றேன், தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு. அப்ப இப்படி வாழ்ந்தவர்கள் ஒரு பாடமாக இருக்கிறது. அந்த சும்மா இருக்கிறது விளையாட்டு இல்லை. 2 நாள் நாங்கள் சும்மா இருந்தால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். மற்றவர்கள் எங்களை பார்த்து நாங்கள் கோவப்பட்டு கொண்டு சும்மா இருக்கிறார். இப்படிப்பட்ட இதுகள் செய்கின்ற பொழுது நல்ல மூச்சு பயிற்சி வருகின்றதாலே முகத்திலே நல்ல ஒளிப்பு உருவாகிற பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரம் ஞானிகள் என்று மற்றவர்கள் சிந்திக்கக்கூடிய முறையிலே எங்களுடைய அப்பியரன்ஸ் இருக்கும். அதனாலே அங்கே ஒரு வித்தியாசம் நடைபெறுகின்றது. இது சமயங்களுக்கு அப்பாற்பட்டது. வாழ்ந்தவர்கள் ஒரு பாடம். இப்ப ஜோர் சுவாமியோ நீங்கள் அருணகிரிநாதர் அப்படியெல்லாம் கைத்திருக்கள், அவர்களெல்லாம் வாழ்ந்தவர்கள். அவர்களை வைத்துக்கொண்டு மோசஸை ஜீசஸை பற்றி புத்தரை பற்றி எல்லாம் கதைக்கின்ற பொழுது இதுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கின்றது. ஏனென்றால் செய்தவர்கள் ஒரு பாடம், வாழ்ந்தவர்கள் ஒரு பாடம். கற்பனையிலே நாங்கள் எதையும் செய்ய முடியாது. இந்த சும்மா இது ஒப்ப வேலை செய்யும் என்று சொன்னால் நாங்கள் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையிலே
நல்ல பயிற்சியிலே நாங்கள் செய்கின்ற பொழுதும் சும்மா வந்து வேலை செய்யும். அல்லாட்டா அது சும்மா எங்களை வந்து கெடுத்து போடும் என்று நான் சிந்திக்கின்றேன். என்று சொன்னால் இந்த சும்மா ஒரு முக்கியமான வேர்டு தான். எல்லோரும் பெரிய மற்ற நாங்கள் இந்த எந்த ஒரு சும்மா இருக்கின்ற பொழுதும் எதையும் நாங்கள் ரியாலிட்டியோடு சிந்திக்க வேண்டும். கற்பனையிலே நான் ஒரு கடவுளா இருக்க வேண்டும் நெச்சு நான் தான் எல்லாரும் அடக்கி ஆள வேண்டும் நெச்சு சிந்திச்சாலே இது செய்யலாம். நாங்கள் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்து நல்ல ஒழுக்க நிறையிலே நாங்கள் வாழ்ந்து நாங்கள் இதுல வந்து பயிற்சி பண்ணுகின்றோடு நம்பிக்கையாக இதுல இந்த சும்மா இருக்கின்றதுல ஒரு அர்த்தம் இருக்கின்றது, ஒரு பொருள் இருக்கின்றது, விடுதலை இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கிடைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜ் மாஸ்டர். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி. மீண்டும் அனுமதித்ததுக்கு. இந்த எம்டிங்கன்னு சொல்லிக்கல நான் யோசிச்சேன், ஒரு தாட்டை எம்டி பண்ணி கொண்டிருந்தா எம்டி பண்றேன்ட்டு நாங்கள் யோசிப்போம். அதாவது இப்போ இந்த தாட்லெஸ்ன்றதும் ஒரு யோசனையா வந்துடும். நீங்க எம்டி பண்ணாலும் அதுல யார் இருக்கும்? அப்ப யோசிச்சு வேக்யூம்னு சொல்லுவோமோ, வேக்யூம் அதுல யாரும் இல்லை. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த டிரான்செண்டன்ஸ் என்று சொல்றதுதான் டிரான்ஸ் என்று சுருக்கி சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஒரு சில பேருக்கு சாத்தியமா இருக்குது. ஐ டோன்ட் நோ, எனக்கு பொறுத்து சாத்தியமா இருக்கும் இல்லை. நான் இந்த மனோலயம் என்று சொல்லிக்கல இந்த தளத்துல தான் எனக்கு நன்றி சொல்லணும். இந்த தளத்துல அந்த வேர்டை படுத்த நான் லைட் இருக்கிறதா. ஆனால் நீங்க லைட் இருக்கல, இஃப் யூ ரீச் அ டிரான்செண்டன்ட் ஸ்டேட் அதுவும் போயிடும், சுவாசமும் தெரியாம போயிடும். அதனால இத்தனை பேருக்கு சாத்தியம்ன்றது கேள்விக்குறிதான். சித்தர்களுக்கு சுகமா இருக்கும், எங்களுக்கு முடியுமான்றது எனக்கு ஒரு சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நம்பணும் என்று சொல்லி. நான் எனக்கு மனோலயத்துல இருந்தாலே காணும் சந்தோஷம்தான். அப்ப அதோட நான் ஹாப்பி. தேங்க்யூ. நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். பரிமளா நாகேந்திரன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் ரத்னராஜ் மாஸ்டர், நீங்க அருமையான பேச்சு கொடுத்துருக்கீங்க. நான் இடையில வந்து ஜாயின் பண்ணி கொண்டேன், முழுமையா கேட்க முடியல, ரெக்கார்டிங்க தான் கேட்க வேணும். நல்லா இருந்தது மாஸ்டர். மற்றது இந்த உண்மையா சரண்டர் பண்ணைக்குள்ளதான் முழுமையான நல்ல அதுல பலனை அடைய முடியக்கூடியதா இருக்குது. நாங்கள் தலையிடும் பொழுது எங்களோட மைண்ட்ல ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருந்தால் அது சரியான வாய்ப்பு வராது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரண்டர் பண்ணும் பொழுது அது நல்ல இதுக்கு வர சில அனுபவங்கள் மூலமா பார்க்கக்கூடியதாக இருந்தது. மற்ற மாத்திரம் நீங்க சொன்னீங்கள் அந்த மூச்சை கவனிச்சு கொண்டு இருக்கேக்கல மூச்சு இல்லாத நிலையில் ஏற்படுது. அந்த பெரிய மூச்சு வாரத காணாம ஒரு மூச்சுமே இல்லாத நிலையில் வந்து கொண்டிருக்குது. ஒரு மூச்சும் இல்லை என்ற நிலைமையில நான் நினைக்கிறேன் நீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக போகும் பொழுது ஏற்கனவே இன்னொரு சௌரன் சொன்னது போல அதாவது அந்த அந்த அறியாமைக்குள்ள நீங்க போறதாக இருக்கலாம். நான் மூச்சுல நீங்க கவனியும் செலுத்தும்படியாக அல்ல. அப்ப அது உங்களோட மூச்சையும் உங்களுக்கு விளங்குது இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் நினைக்கிறேன் நீங்க நல்ல ஆழ்ந்த ஒரு நிலைக்குள்ள நீங்கள் போயிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த நிலைக்கு வரையில் போல எனக்கு தெரியாத மாசம் என்னவோ. நான் தனிப்பட்ட கேள்வி, நீங்க எவ்வளவு காலமா செய்யறீங்க? நீங்க கொஞ்சம் மெச்சூர்டான ஆள் அதுல கூட போயிருக்கிறீங்க போல தெரியுது. நான் கேட்கலாம் தானே, எவ்வளவு காலமா செய்யறீங்க? He's a pastor, Parable pastor. பரிமளா he's a pastor. அவர் கனகாலமா இந்த சர்வீஸ்ல இருக்கிறார். அப்படியா? ஆனால் உண்மையை சொல்ல போனால் அப்படி என்றல்ல. நான் முடிந்த அளவுக்கு நாங்கள் அது செய்கிறத நாங்கள் திருந்த செய்கிறோம். ஒரு கொஞ்ச நேரமாயினும், ஒரு சற்று நேரமாயினும், எனக்கும் நேரங்கள் எடுப்பது கடினம், சற்று நேரமாயினும் அதை நாங்கள் ஒரு திருந்த அது ஒரு பொருத்தமாக செய்வதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன் என்று சொல்லலாம். நாங்கள் உண்மையாக சின்ன முயற்சி எடுத்து நாங்கள் அதை எங்களுடைய சக்தி அல்ல, எல்லாம் இறைவனின் சக்தி என்று சொல்லி நாங்கள் சரணடையும் பொழுது அது 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 அப்படி நடக்கும். நன்றி மாஸ்டர். மற்றது நீங்களும் இப்படி இந்த உங்களோட அனுபவத்தை இன்னொரு பேச்சுல வந்து சொன்னீங்களா, எங்களுக்கும் பிரயோசனமா இருக்கும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி மாஸ்டர். நன்றி பரிமளா மாஸ்டர். தமயந்தி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ரத்னராஜா மாஸ்டர் மிகவும் அருமையாக பேசினீர்கள். இந்த தியானத்தை பற்றி பல வழிகளிலும் எங்களுக்கு விளக்கமாக வேற வழிகளிலெல்லாம் சொல்லி விளக்கமாக சொல்லி கொண்டிருந்தீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது.
மூச்சை பற்றியும் சொன்னீர்கள். மூச்சு இப்ப மற்ற ஆட்கள் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். அந்த மூச்சு இப்படி நாங்கள் செய்யக்குள்ள அப்படி எங்களை அறியாம நானும் ஃபீல் பண்ணேன். அடி வயிற்றுல இருந்து எனக்கும் வந்த மாதிரி இருந்தது அந்த மூச்சு. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி அமைதியாக இருங்கோ என்று சொல்லக்குள்ள அது நன்றாக இருந்தது. அப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்குள்ளேயும் அப்படி வருமா அல்லது இதுக்கண்டு நாங்கள் இருக்க வேணுமான்றதுக்கா விளக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல நீங்கள் நீங்க சுவாசத்தை மையமாக வச்சு நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதை ஒரு உதாரணமாக நான் அதை சொன்னேன். அதாவது நாங்கள் சுவாசத்துல எங்களுடைய புலங்கள் கன்சன்ட்ரேஷன் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அமைதலாக இருக்கும் பொழுது அது சுவாசம் அது தண்ட பாட்டுல தான் வேலை செய்யுதே என்று சொல்லி நான் பார்த்து நான் பிரமிச்சிருக்கிறேன். இப்படியெல்லாம் இருக்குதே என்று சொல்லி. அதால நீங்க சுவாசத்தை நீங்க மையமாக வச்சு, ஆனால் இல்லை, சுவாசத்தையே நாம மையமாக வைக்கிறோம். அதாவது தொடக்கத்துல ஐயா அவர்கள் சொன்ன பொழுது ஏன் நாங்கள் வைக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, எங்களுக்கு உதவி செய்யுது. அல்லாட்டா நாங்கள் உடனடியாக நாங்கள் அந்த இந்த வேலை நாங்கள் ஒரு கறி சமைச்சு போட்டு அவசரமா அப்படியே வச்சு போட்டு டபாரண்டு வரும் பொழுது நாங்கள் உடனடியான ஒரு அமைதி நிலைமைக்கு போவது கடினமா இருக்கும். அதனாலதான் நாங்கள் சுவாசத்துல நாங்கள் மையமாக வைக்க கற்று ஒரு உதவி செய்யறதா இருக்கலாம். ஆனால் நாங்கள் காலப்போக்கில் வறுமையாக இருக்க முயற்சி செய்யலாம். வறுமையா இருப்பது சொற்ப நேரம் தான் அப்படி இருக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களுக்கு அப்போதும் நாங்கள் சுவாசத்தை தான் நாங்க கவனிக்க வேணும். நாங்க வறுமையா இருக்கக்குள்ளையும் அந்த எங்களோட சுவாசம் போகுதா வருதான்னு தான் நாங்க பார்க்க வேணும். அப்படி என்றால் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒன்றுமே கவனிக்காம இருங்க. சரி. நன்றி மாஸ்டர், வணக்கம். திருப்தியாக இருந்ததா? வேறு யாரும் ஒருத்தரும் கை போடவில்லை என்றபடியால் நான் சொல்லுறேன். அருமையான பேச்சு. நாங்கள் சொல்ற மாதிரி தான் கடவுள் எங்களுடைய உள் தான் இருக்கின்றார். கடவுள் இருக்கின்றார். நான் தான் கடவுள் என்றும் சும்மா இரு என்று யோகர் சுவாமி சொன்னதையும் எல்லாத்தையும் கோட் பண்ணி வடிவ நீங்க சொன்னீங்க. எனக்கு பெருமையா இருந்துச்சு. நீங்க மீண்டும் வர வேண்டும். உங்களோட சப்ஜெக்டில் ஏதாவது வந்து திரும்பி எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். வந்ததுக்கு நன்றி. நீங்கள் என்னவென்று சொல்ல போகின்றீர்களா? என்ன கேக்குறீங்களா? முடிவாக நீங்க சொன்னீங்க சின்ன ஒரு பிரார்த்தனை செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் விரும்புறேன். நல்லா இருக்கும். ஒரு சின்ன பிரார்த்தனை சொல்லும்போது இது நான் வளமையாக உங்களுக்காக இல்லை, நான் வளமையாக நான் இப்படித்தான் நான் வளமையா செய்வது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். உடனடியாக நான் சொல்லுவேன், கண்ணை மூடுங்கோ, அமைதி நிலைமைக்கு போங்க சொல்லி. இது வளம் உங்களுக்காக இல்லை, இது மெடிடேஷன் என்பதற்காக இல்லை, இது வளமையாக நான் உங்களுக்கு சொல்றேன். கண்களை மூடுவோம், அமைதி நிலைமைக்கு போகிறோம். அதனால் அதை நான் உங்களுக்கு சொன்னபடியா நான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அமைதி நிலைமைக்கு போவோம். அதாவது நான் இப்போ ஒரு இயற்கையிலிருந்து நான் ஒரு அடுத்த நிலைமைக்கு நான் போகின்றேன். போகும் பொழுது சில காரியங்கள் எனக்கு தெரியும் பட்சத்தில் நான் இந்த வேளையில நான் சொல்றேன். நான் அமைதியாக இருந்தால் நீங்க யோசிக்காதீங்க, நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அமைதி நிலையிலே நாங்கள் இருக்கும்படியா வேண்டி இந்த இடத்துல ஒரு காலில் ஒரு ஆக்சிடென்ட் பட்டதால ஒரு ஸ்க்ரூ போட்ட மாதிரி நீங்க கண்களை மூடியே இருக்கலாம். கண்களை ஒரு ஸ்க்ரூ போட்டதோ அந்த மாதிரி இடத்துல ஒரு காலில் ஒரு பலவீனம், சரியான ஒரு நோவோட நீங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். கடவுளுடைய கிருபையினால உங்களுக்கு சுகம் உண்டாகும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன். மற்றது இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஒரு வீட்டு உறவு, அதாவது வீட்டு உறவு ஒரு இளம் ஆளை நான் பார்க்கிறேன். அது ஒரு மகளாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம். உங்கள்கிட்ட இருந்து வருகின்ற ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது இறைவனிடத்திலிருந்து உதவி வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன்.
உடைய வீட்டில் ஒரு ஆட்டிஸ்டிக் அப்படியான ஒரு நிலையில இருக்கிற ஒரு ஒரு கொஞ்சம் வயசு, அதாவது சிறு பிள்ளை என்றும் அல்ல, ஒரு 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 15, 16 அந்த மாதிரி ஒரு வயசு அப்படியான ஒரு பிள்ளையும் இன்னொரு சிறு பிள்ளையை நாம் பார்க்கிறேன். இறைவனுடைய கருணையும் இரக்கமும் உண்டாகட்டுக்கும். இந்த இடத்துல 3 பேர் நீங்க நிறைய நல்ல காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல ஒரு 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 தியாக உணர்வோடு அந்த சில காரியங்களை, நற்காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்குரிய பிரதிபலன் இறைவனே நிச்சயமாக அதை கொடுப்பார். வாய் பேச முடியாமல் இருக்கின்ற உங்களுடைய பேரனோ பேத்தியோ அவங்களுடைய நாவுகள் திறக்கும். இறைவன் அதற்குரிய காரியத்தை நிச்சயமாக செய்வார். நான் சின்ன பிரார்த்தனை செய்கிறேன். இறைவனே, ஏசப்பா, இந்த நேரத்துல நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். எங்களை அர்ப்பணித்த நிலையில் இருக்கிறோம். எங்களால் முடியாத என்ற நிலையில் இருக்கிறோம். உம்மால் எல்லாம் முடியும். இந்த நேரத்துல இந்த அன்புள்ளங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டுக்கும், சகல வியாதிகளும் மாறட்டுக்கும், அற்புதங்கள் அதிசயங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டுக்கும். இறைவன் இயேசுவின் பெயரினால் ஆமென். நன்றி ஜோர்ஜ். இப்பதான் எனக்கு மூச்சு வருது. எனவே நிறைவு செய்வோமா சதா மாஸ்டர்? அனைவருக்கும் மிக்க நன்றி. அருமையாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லாத வேளையிலும் பலரும் ஒத்துழைத்து இந்த நிகழ்ச்சியை அருமையாக கொண்டு செல்வதற்கு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக்க நன்றி. பேச்சாளருக்கும் நன்றி. மீண்டும் இத்துடன் நிறைவு செய்வோம். நாளை காலை 8:45 நாங்கள் சந்திப்போம். நன்றி. அதுக்கு முதல் ஒன்று சொல்லட்டா? புத்தி சொல்ல சுத்தி 100 பேர் இருந்தாலும் சுய புத்தி என்ற ஒன்று இல்லாமல் சுகவாழ்வு என்பது இயலாத காரியம். திருப்பி சொல்லட்டா? புத்தி சொல்ல சுத்தி 100 பேர் இருந்தாலும் சுய புத்தி என்ற ஒன்று இல்லாமல் சுகவாழ்வு என்பது இல்லாத காரியம் என்று சொல்லி நாளை காலை சந்திக்கும் வரை விடைபெறும் தியான சமாதான குழுவினர். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. உங்களுக்கு 3 நிமிஷம் கூடிட்டு. ஓகே, நன்றி. அடி கொண்ட போல